நண்பர்களே, கிறிஸ்தவ சொந்தங்களே, சென்ற முறை அன்னை மரியாவை பற்றிய இணை ஒப்புமைகள் எல்லாம் மரபு மொழியிலே காணப்பட்டது. இதன் காரணமாகவே அன்னை மரியாள் பற்றிய பக்தி முயற்சி அதிகமாக வளர ஆரம்பித்தது. இதனை வளர்த்தெடுத்தவர்கள் என்று நாம் பார்க்கிற பொழுது 2 திரு அவைகளிலும், கீழை திரு அவைகளிலும் நமது மேலை திரு அவையாகிய லத்தீன் ரீதியிலான ரோமை திரு அவையாக இருந்தாலும், இந்த 2 திரு அவைகளிலும் திரு அவை தந்தையர்கள், ஃபாதர்ஸ் ஆஃப் த சர்ச், அன்னை மரியாவினுடைய பக்தியை வளர்த்திருக்கிறார்கள். அதற்கான இறையியல் தளங்களையும் உருவாக்கியிருக்கிறார்கள். கீழே திரு அவைகளிலே நாம் அன்னை மரியாவினுடைய இடத்தை இறையியல் ரீதியாக தக்க வைத்தவர்கள் அல்லது தளம் அமைத்தவர்கள் என்று சொன்னால், 165 இறந்த புனித ஜஸ்டின், 202 இறந்த இரெனியூஸ், 205 இறந்த தெர்த்தூலியன், 254 இறந்த ஆரிஜன், 394 இறந்த நீசா நகர கிரகோரியார். இவர்களுக்கெல்லாம் இறந்த ஆண்டை குறிப்பிடுகிறேன். காரணம், நமக்கு அவர்களுடைய பிறந்த ஆண்டு தெரியாது என்பதனால். எனவே அதற்கு முன்பாக வாழ்ந்தவர்கள். எனவே 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும், 2ஆம் நூற்றாண்டு தொடங்கி கீழை திரு அவை தந்தையர்கள் அன்னை மரியா பற்றிய ஒப்புமைகளை, குறிப்பாக பழைய ஏற்பாட்டு உருவகங்களோடு அன்னை மரியாவை ஒப்பிட்டு, தாவீதின் ஒப்பரிகை, தாவீதின் கோபுரம், இப்படியெல்லாம் இவர்கள் உருவகங்களை பழைய ஏற்பாட்டிலிருந்து தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய மேலை திரு அவையிலே இந்த பக்தியை வளர்த்தவர்கள் புனித அகுஸ்தினார், 430ஆம் ஆண்டு இறந்தார். புனித அம்ப்ரோசியார், 397 இறந்தவர். புனித எரோனிமோஸ், 420ஆம் ஆண்டிலே இறந்தவர். எனவே இவர்கள் எல்லாம் அன்னை மரியாவை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். அதுபோல திரு அவையினுடைய மறை வல்லுநர்கள் அவர்களும் அதிகமாக மரியியலுக்கு பங்களித்திருக்கிறார்கள். அவர்களிலே புனித பெர்னார்ட், புனித ஆல்பர்ட் த கிரேட், பெரிய ஆல்பர்ட், புனித அக்குவின் தோமா. இவர்கள் அல்லாமல் இந்த திரு அவைகளை ஏற்படுத்திய, நமது திரு அவையில் சபைகளை ஏற்படுத்திய, துறவற சபைகளை ஏற்படுத்திய நிறுவனர்களும் இந்த மரியியல் தளத்திற்கு, சிந்தனைக்கு வலு சேர்த்திருக்கிறார்கள், பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இவையெல்லாம் நபர்கள். மரபு மரியியலை வளர்த்தவர்கள் என்று சொன்னால், 1 திரு அவை தந்தையர்கள், 2 மறை வல்லுநர்கள், 3 18, 19ஆம் நூற்றாண்டுகளிலே துறவற சபைகளை ஏற்படுத்திய நிறுவனர்கள். இந்த நபர்கள் தவிர்த்து சில ஃபேக்டர்ஸ், சூழல்களும் மரியியல் வளர்ச்சிக்கு உதவி செய்திருக்கின்றன. அப்படி பார்க்கிற பொழுது எதிர் சீர்திருத்தம் அல்லது எதிர் சீர்திருத்த இயக்கம், கவுண்டர் ரெஃபர்மேஷன், 16ஆம் நூற்றாண்டிலே லூத்தர் கத்தோலிக்க திரு அவைக்கு எதிராக குரல் கொடுத்து மரியன்னை வணக்கம் மற்றும் புனிதர்கள் வணக்கத்திற்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவித்தார். அவரால் ஏற்படுத்தப்பட்ட அனைத்து சபைகளும், அனைத்து இடங்களும் மரியன்னை வணக்கத்தை எதிர்த்தன. அவரோடு சேர்ந்து கால்வின், ஸ்வெங்லி, மெலங்ஸ்டோன் போன்ற சீர்திருத்தவாதிகளும் மரியன்னை வணக்கத்தை எதிர்த்தார்கள். அதற்கு எதிர்ப்பு கொடுக்கிற வகையிலே கத்தோலிக்க திரு அவை
பலமாக எதிர்த்தது. அதிலிருந்து தோன்றியது தான் அன்னை மரியாவினுடைய விண்ணக முடிசூட்டும் விழா. அது எல்லா கத்தோலிக்க பேராலயங்களிலும் வரையப்பட்டு அந்த ஓவியம் பார்க்கப்பட்டு அன்னை மரியாவினுடைய புகழ் பரப்பப்பட்டது. இப்படி பல்வேறு மரியனை பற்றிய எதையெல்லாம் அவர்கள் எதிர்த்தார்களோ அதை கத்தோலிக்கர்கள் ஆழமாக செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படி எதிர் சீர்திருத்த காலச்சூழலும் மரியன்னை பக்திக்கு அதிகமாக பங்களித்தது. குறிப்பாக மரியல் சிந்தனைகள் வளர்வதற்கு உதவியாக இருந்தன. அதே போல 19, 20வது நூற்றாண்டுகளிலே தொடங்கப்பட்ட மரியன்னை மாநாடுகள் அவையும் இந்த மரியல் வளர்ச்சிக்கு, மரபு மரியல் வளர்ச்சிக்கு உதவி செய்தன. இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் மரபு மரியலிலே ஒரு மிகைப்படுத்துதல் இருக்கிறது என்று இறையியலார்கள் சொல்லவில்லை, இறையியலார்கள் மட்டும் சொல்லவில்லை, திருத்தந்தையர்களே சொல்லியிருக்கிறார்கள். 12ஆம் பயஸ், 23ஆம் ஜான் ஆகியவர்கள் தங்களுடைய உரைகளிலே மரியன்னை பற்றிய கருத்துக்களில் மிகைப்படுத்துதல் இருக்கிறது, அவற்றை போதிப்பவர்களும் இறையியலார்களும் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். வத்திக்கான் திருச்சங்கமே திருச்சபை என்ற ஏட்டிலே அவ்வாறு சொல்லியிருக்கிறது. அதிலே போதனையாளர்களும் இறையியலாளர்களும் அன்னை மரியாவை பற்றி பேசும் பொழுது மிகைப்படுத்துதல்களை தவிர்க்க வேண்டும் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள் என்ற எச்சரிக்கையே கொடுத்தது 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கம். எப்படி இந்த மிகைப்படுத்துதல் இருந்ததற்கான காரணங்களும் இருக்கின்றன. அந்த காரணங்கள் ஒரு புறம், அதாவது திரு அவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நற்செய்திகள் தவிர்த்து வந்த போலி நற்செய்திகள் அல்லது திருமறை புறநூல்கள், டியூட்ரோ கெனானிக்கல் புக்ஸ், அவையும் முதல் நூற்றாண்டுக்கு முன்பாக காணப்பட்ட பெண் தேவதைகள் பற்றிய அந்த பெண் தேவதைகள் வழிபாடுகளும் முக்கிய காரணமாக இருந்தன. எனவேதான் அன்னை மரியா அந்த பின்புலத்திலே பார்க்கப்பட்டது அடிப்படையிலே மிகைப்படுத்துதல்கள் இருக்கிறது என்பதனை திருத்தந்தையர்களும் வத்திக்கான் திருச்சங்கமும் சுட்டிக்காட்டி புதிய மரியலுக்கு வழிபட்டது. அன்னை மரியாவை பற்றிய மரபு மரியல் எந்த தளத்தில் உருவானது, எப்படி 2000 ஆண்டுகள் கோலோச்சியது, அதே சமயத்தில் மரபு மரியலிலே மிகைப்படுத்துதல்கள் காணப்பட்டது, அவை தவிர்க்கப்பட வேண்டும் என்று 12ஆம் பயஸ், 23ஆம் ஜான், அவரை தொடர்ந்து 6ஆம் பவுல் ஆகியோரும் திருச்சங்கம், 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கம் திருச்சபை என்ற ஏட்டிலே 67வது எண்ணிலும் இந்த மிகைப்படுத்துதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டன என்று நாம் பார்த்தோம். அப்படி என்னதான் அதற்கான பின்புலம் என்ன என்பதுதான் இப்பொழுது நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வி. விவிலிய நூல்கள் புதிய ஏற்பாட்டிலே 27, பழைய ஏற்பாட்டிலே 46, ஆக மொத்தம் 73 நூல்கள். பழைய ஏற்பாட்டு நூல்கள் கிறிஸ்துவுக்கு முன் எழுதப்பட்டவை. புதிய ஏற்பாட்டு நூல்கள் முதல் நூற்றாண்டிலே எழுதப்பட்டவை. இந்த புதிய ஏற்பாட்டு நூல்கள் எப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டு நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள விவிலிய புதிய ஏற்பாட்டு நூல்கள் 27ம் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூல்கள். இதனுடைய கடைசி நூல் திருவெளிப்பாடு. புனித யோவான்
நற்செய்தி நூலின் மற்றும் 3 மடல்களின் திருவெளிப்பாட்டு நூலின் ஆசிரியர். அவருடைய இறப்போடு தூண்டுதல் காலம், த ஏஜ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், நிறைவுக்கு வந்துவிட்டது என்று திருச்சபை முடிவு செய்தது. அதற்கு முன்னால் எழுதப்பட்ட நூல்கள் மட்டுமே. காரணம், கடைசி திருத்தூதருடைய இறப்போடு இன்ஸ்பிரேஷன் ஆஃப் டிவைன் புக்ஸ் நிறைவு பெற்றது என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட காரணத்தினால் அதற்கு பிறகு எழுதப்பட்ட நூல்கள் அங்கீகரிக்கப்படவில்லை. அதற்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த நூல்களிலே குறிப்பாக நற்செய்தி நூல்களை பார்த்தோம் என்று சொன்னால், நற்செய்தி நூல்கள் தான் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வை நமக்கு தருபவை. அவருடைய சொல், செயல் ஆகியவற்றை தருகிற ஆவணங்கள் இந்த 4 நற்செய்தி நூல்கள். இந்த 4 நற்செய்தி நூல்கள் எப்பொழுது எழுதப்பட்டன என்று சொன்னால், மார்க்கு நற்செய்தி தான் காலத்தால் முன்னால் எழுதப்பட்டது, முதலில் எழுதப்பட்டது. கிபி 60 முதல் 65க்குள் எழுதப்பட்டது. மார்க்கு புனித பேதுருவினுடைய சீடர். திருத்தூதர்கள் இயேசுவை பற்றி சொல்லினார்கள். அதற்கு பிறகுதான் அப்பம் பிற்கப்பட்டது. அதுதான் வழிபாடாக இருந்தது. அந்த முதல் இறைவார்த்தை பகுதி திருத்தூதர்களுடைய வர்ணனை அவர்கள் இறப்போடு இல்லாமல் போவதனால் எழுத வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. அப்படித்தான் நற்செய்தி நூல்கள் ஆரம்பமாகின்றன. எனவே முதல் நூல் கிபி 60லிருந்து 65க்குள் புனித மார்க்குவால் எழுதப்படுகிறது. 2வது நற்செய்தி நூல் புனித மத்தேயு கிபி 70 முதல் 75க்குள் எழுதப்படுகிறது. 3வது நற்செய்தி நூல் கிபி 80-85க்குள் லூக்கா நற்செய்தியாளர் அவரால் எழுதப்படுகிறது. இறுதியாக கிபி 100 முதல் 110க்குள் புனித யோவானுடைய நற்செய்தி நூல் எழுதப்படுகிறார். எனவே இப்படி இந்த 4 நற்செய்தி நூல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டன. ஆனால் 2வது நூற்றாண்டுகளில் வேறு சில நூல்களும் நற்செய்தி நூல் என்ற அடிப்படையிலே வந்தன. அந்த நூல்கள் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நற்செய்தி நூல்களை விட அதிகமாக மக்கள் மத்தியிலே வரவேற்பை பெற்றன. அதற்கு முக்கியமான காரணம், அதிகாரப்பூர்வமான நற்செய்தி நூல்கள் சொல்லாத செய்திகள் பற்றி மக்களுக்கு அதிக ஆர்வம் இருந்தார். நற்செய்தி நூல்கள் அதிகமாக இயேசுவினுடைய பணிவாழ்வு பற்றி தான் பேசுகின்றன. 30வது வயது முதல் 33வது வயதுக்குள் இயேசுவின் வாழ்வில் நிகழ்ந்தவை தான் அதிகமாக பேசப்படுகிறது. அன்னை மரியாவை பற்றி இந்த 2 பகுதியிலும் அவருடைய சிலுவை வழியில் அல்லது கானாவூர் திருமணத்தில் அவருடைய பங்கேற்பு தான் பேசப்படுகிறது. மத்தேயுவும் மார்க்கும் மட்டும் குழந்தை பருவ நிகழ்ச்சியுரைகள் என்று அழைக்கப்படுகிற அவர்களுடைய நற்செய்திகளிலே முதல் 2 அதிகாரங்களிலே அன்னை மரியாவை பற்றிய ஒரு சில குறிப்புகளை தருகிறார்கள். ஆனால் இந்த குறிப்புகளும் தராத செய்திகளை திருமறை புறநூல்கள், டியூட்ரோகனானிக்கல் புக்ஸ் அல்லது போலி நற்செய்திகள், சீடோ காஸ்பல்ஸ் என்று அழைக்கப்பட்ட நற்செய்தி நூல்கள் தந்தன. அவை எதெல்லாம் தந்தது என்று சொன்னால், அந்த 30 ஆண்டு காலத்தில் என்னவெல்லாம் நிகழ்ந்தது, குறிப்பாக அன்னை மரியாவுடைய பிறப்பு எப்படி இருந்தது, அவருடைய பெற்றோர்கள் யார், ஆண்டவர் இயேசு பிறந்து எங்கெல்லாம் வளர்ந்தார், அவருடைய வளர்ப்பு எப்படி இருந்தது, இப்படி நிறைய கதைகளோடு ஒரு சில புராணத்தன்மையோடு கதைகளோடு எழுதப்பட்ட நூல்கள் தான் இந்த போலி நற்செய்திகள். இவற்றிற்கு மக்கள் மத்தியிலே அதிக வரவேற்பு இருந்தது. அப்படி அவற்றுடைய பெயர்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யாக்கோபுடைய நற்செய்தி, போலி மத்தேயு நற்செய்தி, புனித தோமா நற்செய்தி,
அல்லது புனித தோமாவின் குழந்தை பருவ நற்செய்தி, பிலாத்துவின் பணிகள், பிலிப் நற்செய்தி என்ற இந்த நூல்கள். இதிலே அன்னை மரியாவை பற்றி அதிகமாக செய்திகளை தருவது யாக்கோபுவின் நற்செய்தி. இந்த நற்செய்தியில்தான் அன்னை மரியாவினுடைய பெற்றோர்கள் சுவக்கின், அன்னமாள் என்ற செய்தி தரப்படுகிறது. அதற்கு பிறகு ஆண்டவர் இயேசு குழந்தையாக இருந்த பொழுதே நிறைய புதுமைகள் நிகழ்ந்ததாக இந்த நற்செய்தி நூல்கள் சொல்கின்றன. அதில் ஒரு புதுமை சற்று சுவாரஸ்யமானது. நம்முடைய கலாச்சாரத்தில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய கிராமங்களிலே குழந்தைகள் எப்படி குளிப்பாட்டப்படுவார்கள் என்பதை பார்த்தீர்கள் என்று சொன்னால், குழந்தைகளுக்கு இளம் சொட்டில் தண்ணீரை வைத்து தாய்மார்கள் வீட்டுக்கு முன்பாக உட்கார்ந்து காலை நீட்டி கால் மேல் குழந்தையை உட்கார வைத்து குழந்தையை குளிப்பாட்டுவார்கள். அப்பொழுது குழந்தை சினுங்கும். தாய்மார்கள் மகிழ்ச்சியாக குழந்தைகளை பாராட்டுவார்கள். அப்படி குளித்து குழந்தைக்கு பவுடர் அடித்து பொட்டு வைத்து தூக்கி கொண்டு போவார்கள். இதே போல தான் இந்த நற்செய்தி நூல்கள் சொல்கின்றன. அன்னை மரியாவும் வீட்டிற்கு வெளியே வைத்து இயேசு ஆண்டவரை குளிப்பாட்டுகிறார். அந்த அவரை குளிப்பாட்டிய தண்ணீர் தெருவிலே ஓடி தெரு சகதியாக மாறுகிறது. அப்பொழுது ஒரு குஷ்டரோகி, தொழுநோயாளி அங்கே அதன் வழியாக போகிறார். அந்த சகதியிலே வழுக்கி விட்டு விடுகிறார். ஒரு புரளுகிறார். உடனே அவருடைய தொழுநோயெல்லாம் குணமாகியது என்றெல்லாம் இந்த நற்செய்தி நூல்கள் சொன்னன. எனவே இந்த நற்செய்தி நூல்கள் மக்கள் விரும்பியதை சொன்ன காரணத்தினால், இன்னும் அதிகமான குறிப்புகளை சுவாரஸ்யத்தோடு கற்பனை வளத்தோடு சொன்ன காரணத்தினால் மக்கள் மத்தியிலே இந்த போலி நற்செய்திகள் சொல்கிற செய்திகளும் அவர்களை பாதித்தன. அதற்கு அடுத்து இந்த பெண் தேவதைகள் என்று நாம் சொல்லுகிற பெண் தேவதை வழிபாடுகள் கிமு 1-2 நூற்றாண்டுகளிலே இருந்ததை பார்க்கிறோம். அதிலே குறிப்பாக கிரேக்க நாட்டிலே டெமெட் என்ற பெண் தேவதை, ரோமையிலே சிபில் என்ற பெண் தேவதை, நமக்கெல்லாம் வெகுவாக தெரிந்த ஒரு பெயர் டயானா. அந்த டயானா சார்லஸ் அரசருடைய மனைவி என்பதுதான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த பெயர் எங்கிருந்து வருகிறது? எஃபேசுவிலே வணங்கப்பட்ட பெண் தேவதையினுடைய பெயரிலிருந்து வருகிறது. எகிப்திலே ஜசிஸ் என்ற பெண் தேவதை. இவர்களுக்கெல்லாம் தனித்தனி கோவில்கள் இருந்தன. இவர்களுக்கென்று சில திருநாட்கள் இருந்தன. சில புராணங்களின் அடிப்படையிலே இவர்களுக்கு விழா எடுக்கப்பட்டது. இவையெல்லாம் ஐரோப்பா கிறிஸ்தவ நாடுகளாக கண்டமாக மாறியவுடன் அன்னை மரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புதிய ஆலயங்கள் எல்லாம் பழைய பெண் தேவதைகளுடைய ஆலயங்களாக மாறின. வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால், பெண் தேவதைகளுடைய ஆலயங்கள் எல்லாம் அன்னை மரியாவுடைய ஆலயங்களாக மாற்றப்பட்டன. பெண் தேவதைகளுக்கு எடுக்கப்பட்ட விழாக்கள் எல்லாம் அன்னை மரியாவுக்கும் எடுக்கப்பட்டன. அதன் காரணமாக அன்னை மரியாவை இந்த மனிதர்களோடு நம்மோடு இருந்து பிரித்து அவரை ஒரு வானுலக தேவதையாக காட்டுகிற ஒரு அணுகுமுறை திரு அவையிலே உருவானது. எனவே இந்த மிகைப்படுத்துதல்கள் என்று 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கமும் 3 திருத்தந்தையர்களும், குறிப்பாக 6ஆம் பவுல் அவருடைய மேரியன் டிவோஷன் என்ற சுற்றுமடலிலேயே எழுதியிருந்தார். எனவே அப்படி அவர்கள் சுட்டிக்காட்டிய இந்த மிகைப்படுத்துதலுக்கான காரணங்களை பார்க்கிறோம். ஆனால் கத்தோலிக்க திரு அவை மரியன்னை வணக்கத்திற்கு 100% பிரமாணிக்கமாக இருக்கிறார். அதே சமயத்தில் மிகைப்படுத்துதல்களை தவிர்த்து திருவிவிலியத்தில் ஊன்றிய அன்னை மரியா வணக்கத்தையும் சிந்தனைகளையும் வளர்க்க வேண்டும் என்று 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கம் சிந்தித்தது. அதன் அடிப்படையிலே
நாம் முதல்ல பார்த்தோம், மரபு மறியல் கொண்டிருந்த 3 தத்துவங்கள் தகுதியுடைமை, ஏற்புடைமை, இணை ஒப்புமை. ஆனால் புதிய மறியல் எப்படி இருக்க வேண்டும் என்ற தளங்களை அமைத்தது 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கம். அது சுட்டி காட்டியது தான் இந்த மறுமலர்ச்சி மறியல். அதன் அடிப்படையிலே 3 தத்துவங்கள். 1 விவிலிய அடிப்படை, 2 இயேசு மையம், 3 திருச்சபை தொடர்பு. எனவே இந்த அடிப்படையிலே மட்டும் அன்னை மரியாவை பற்றி சிந்திக்க வேண்டும். அன்னை மரியா பற்றிய கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த அடிப்படையில் அன்னை மரியா பார்க்கப்படுவது தான் சரியானது என்று 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கம் போதித்தது. அந்த அடிப்படையிலே தான் அன்னை மரியா இன்றும் பார்க்கப்படுகிறார். இப்பொழுது இதில் மிக முக்கியமானது என்ன என்று சொன்னால், அன்னை மரியாவை கத்தோலிக்க திரு அவை பழைய காலத்தில் போல் இன்றும் கொண்டாடுகிறது. அன்னை மரியாவினுடைய இருப்பும் அவர் பற்றிய சிந்தனைகளும் மரியன்னை வணக்கமும் இன்றும் கத்தோலிக்க திரு அவைக்கு மிக முக்கியமானது, தேவையானது, இன்றியமையாதது. ஆனால் அதே சமயத்தில் புதிய தடங்களிலே அன்னை மரியா பக்தியை நாம் பதித்து வளர்த்து நாம் பலன் பெற வேண்டும் என்று வத்திக்கான் திருச்சங்கம் நமக்கு அழைப்பு விடுத்தது. அந்த அடிப்படையிலே தான் இப்பொழுது மரபு மறியியல் மாறி மறுமலர்ச்சி மறியியல் தன்னுடைய தடத்தை பதிக்க ஆரம்பித்தது. அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த மறுமலர்ச்சி மறியியல், அப்படி தமிழிலே நான் மொழிபெயர்த்தேன். இதனை தற்கால மறியியல் என்று நாம் அழைக்கலாம். ஆங்கிலத்திலே அதுதான் சரியாக இருக்கும். ட்ரெடிஷனல் மெரியாலஜி, கான்டெம்பரரி மெரியாலஜி. ட்ரெடிஷனல் மெரியாலஜி மரபு மறியல். கான்டெம்பரரி மெரியாலஜி என்பது வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்த்தால் அது தற்கால மறியல் தான். ஆனால் அது புரட்சிகரமாக இருந்ததனால் அதனை மறுமலர்ச்சி மறியல் என்று அழைக்கிறோம். இப்பொழுது நாம் இவ்வாறு நாம் கொண்டாடுகிற மரியன்னை வணக்கம், நாம் ஏற்படுத்துகிற மறியியல் சிந்தனைகள் எப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்மை எட்டு சென்றது, இந்த 3 அடிப்படைகளிலே எப்படி அது நிலைத்திருக்கிறது. விவிலிய தொடர்பு, கிறிஸ்து மையம், 3வது திருச்சபை தொடர்பு, மீண்டும் விவிலிய அடிப்படை, கிறிஸ்து மையம், திருச்சபை தொடர்பு ஆகிய தளங்களில் எப்படி நிற்கிறது என்பதனை அடுத்த முறை நாம் பார்ப்போம்.